ஏதாவது சஹாபாக்களுக்கு ஏதாச்சும் துன்பங்களோ துயரங்களோ வந்துச்சு அப்படின்னு சொன்னா நபி அவர்கள் போய் அவர்களுக்கு ஆறுதலான 4 வார்த்தைகளை கூறி விட்டு வருவாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகன் மௌத்தாகக்கூடிய தருவாயில் இருக்கிறார், சின்ன குழந்தையா, அதாவது நபி அவர்களுடைய பேரனார். இப்ப மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு மனிதரை நபி அவர்கள்ட்ட அனுப்பி, இந்த மாதிரி உங்க பேரன் மௌத்தாகக்கூடிய நிலைமையில இருக்கிறாரு, நீங்க வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு வந்து சொன்னாங்களோ அவங்கள்ட்ட சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மா அகத வ அஅதா லஹு, அல்லாஹ் எந்த ஒன்றை கொடுத்தானோ அது அவனுக்குரியது, எந்த ஒன்றை நம்மிடத்திலிருந்து எடுத்தானோ அதுவும் அவனுக்குரியது. ஒக்குள்ளும் இலா அஜலி முசம்மா, அல்லாஹு தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் ஒரு அஜலை வைத்திருக்கிறான், ஒரு தவணை வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்துல போயிடும் என்பதாக நபி அவர்கள் சொல்லிட்டு அந்த அம்மாவை பொறுமையா இருக்க சொல்லுங்க, அல்லாஹ்விடத்துல நன்மையை ஆதரவு வைக்க சொல்லுங்க என்பதாக திருப்பி ஆறுதல் சொல்லி அனுப்புறார். அந்த மனிதர் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் கொடுத்ததும் அவனுக்குரியது தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டதும் அவனுக்குரியது தான், அதனால பொறுமையா நீங்க இருங்க, அல்லாஹ்விடத்துல நன்மையை ஆதரவு வைங்க நபி சொன்னாங்க. இப்போ ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, நான் பொறுமையா இருக்கிறேன், அல்லாஹ்விடத்துல ஆதரவு வைக்கிற நன்மைக்காக, இருந்தாலும் நபி அவர்களை கூட்டிட்டு வாங்க, கடைசியா பார்த்துட்டு போகட்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க, பேரனார் மௌத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறாங்க, கண்ணில் இருந்து தண்ணீர் வடியுது.